ஏதாவது ஒன்று நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். என்ன ஆனாலும் சரி நாம் ஒரு பைக்கர். இந்த கடுப்பில் தான் இப்போ நான் கிளம்பினுக்கிறோம். அண்ணா பேர் வந்து ஹசார். பைக் பேர் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன். कांजीपुरम अच्छा प्लेस क्या प्लेस कांजीपुरम में? कांजीपुरम में मणिबांगुरम पता है? अच्छा जो வண்டி பேர் பார்த்தீங்கன்னா BMW. ஸோ வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா 310 இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரைடர். ஸோ இப்போ நம்ம என்ன ஒரு டாப்பிக்கில் இருக்கோம்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஒரு ஹைவேல இருக்கோம். இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு எந்த ஒரு பிளானும் இல்லை. ஸோ இப்போ என்ன ஒரு டாபிக் எடுக்கலாம்னா, கோயிலில் போகணும். சப்போஸ் நம்ம வந்து பைக்கர்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா பைக்கர்ஸ்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். அவங்ககிட்ட இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நம்ம அவங்க ஒரு ஊருக்கு ஸோ அந்த ஒரு ட்ரிப் ஒன்று போகிறாங்கனாக்கா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு அதை பேசுனா மறக்காமல் நல்ல வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம பைக்கர்ஸ் மீட் பண்ண முடிஞ்சால் ஸோ சப்போஸ் மீட் பண்ணிடலாம். இல்லைனாக்கா ட்ரை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாமா? அவங்க கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சதுனால நம்ம வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கிருக்கோம் டீ கடைக்கிட்ட. ஸோ மழை வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். எதனா பக்கத்தில் ஒரு வண்டி இருக்குது. ஸோ அந்த வண்டி யாருதுன்னு தெரில. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த டீ கடை ஓரமாக தான் ஒதுங்கணும் மழை வருதுன்ட்டு. ஸோ நம்ம வண்டியில் அந்த சைடு மலையில் நெஞ்சினே வந்தோமா, மலையில் நெஞ்சினை வந்து இந்த இடத்துல நின்னோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் 440 ஹார்லி டேவிட்சன் 440 சிசி வண்டி. ஸோ எந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோட இன்ஜினோட அந்த அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த டிஸ்க் பிரேக். ஸோ இந்த பைக்கோட பற்றி டீட்டெயில்ஸ் அவ்வளோ நமக்கு தெரியாது. ஆனால் பேர் அண்ட் சிசி தெரியும். ஹார்லி டேவிட்சன் X 440 சிசி. ஸோ செம்மையாக இருக்கு பைக். அவ்வளோதான், இந்த கடையில் நம்ம கிளம்புறோம். ஸோ கிளம்பின்னு இருக்கிறோம். மழை வர 2 நிமிஷம் வர்றான்னு சொன்னாக்கா பார்த்துருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் வந்து ஜாஸ்தியாக வருவாங்க. பார்ப்போம் ஏதாவது ஒரு பைக்கர்ஸ் இந்த இடத்துக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூளகிரி இருக்கு இல்லையா? சூளகிரி போகிறதுனால
பைக்கர்ஸ் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சப்போஸ் நம்ம பைக்கர்ஸ் வந்தாங்கனாக்கா அவங்க ரைடோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். பைக்கெல்லாம் போயிட்டே தான் இருக்குது. ரைடோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். பார்ப்போம், இந்த இடத்துல பைக்கர்ஸ் சொன்னாங்கனாக்கா அவங்ககிட்ட பேசலாம். பேசி அவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கனாக்கா ஓகே, சப்போஸ் இல்லைனாலும் ஓகே தான். என்ன பண்ணுறது, பேசி அவங்க பைக்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்க முடியலையா. நம்மள்கிட்ட ஒரு வண்டி இருக்குது. நம்ம இன்னொரு நம்ம முக்கியமான விஷயம் சொல்லுவோம். ஸோ லாகில் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ இப்போ எதனால் என்னன்னாக்கா, இப்போ நம்மகிட்ட வண்டி இருக்குது. ஸோ வண்டியில் வந்து நம்ம எங்கேயோ தூரமாக அந்த மாதிரி போகிறோம். எதிர்பாராததும் ஏதாவது ஒன்று வண்டி வீல் பஞ்சர் ஆகிடும். ஸோ ஏதாவது ஒன்று ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணாக்கா சேஃப்டியாக வீல் ஸ்பேனர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வீல் ஸ்பேனர் ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வ்ளாகில் இருக்கு பாருங்க, சேனலில் இருக்குது. ஸோ அந்த நம்ம வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ பஞ்சர் ஆனது என்ன பண்ணோன்னாக்கா நம்மளால் முடிஞ்சது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து வண்டி ஓட்டினேன். ஸோ ஓட்டினது என்னன்னா பெயின்ஃபுல்லாகிடுச்சு. இந்த கையெல்லாம் வலி எடுத்துருச்சு. அதுவும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி வந்து ஃபுல்லாக காற்று இறங்கிடுச்சு. ஸோ அந்த காற்று இறங்க என்னன்னாக்கா பஞ்சர் கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேடினே இருந்தோம். கடைசியாக ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த வீட்டாண்டு பார்த்தோன்னா டயர் ஒன்று மாட்டிருந்தாங்க. ஸோ அந்த டயர் மாட்டினது வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் அந்த இடத்துல வந்து பஞ்சர் போடுறாங்க அப்படின்ட்டு. சப்போஸ் உங்கள் வண்டி பஞ்சர் எங்கேயாவது ஆச்சுனாக்கா தேடுங்க. ஒரு எப்படி கண்டுபிடிக்கணுனாக்கா டயர் வந்து ஒன்று வெளியே மாட்டி வச்சுருப்பாங்க வீட்டுக்கிட்ட. ஸோ அந்த டயர் மாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு தான் நானும் கண்டுபிடிச்சேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க, நம்ம பைக்கர் சொன்னாங்கனாக்கா அவங்ககிட்ட பேசலாம். அது வரைக்கும் நம்ம வண்டி இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வண்டியில் வந்து சேனல் பேர் விட்டுருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனல் ஏதாவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நம்மளால் முடிஞ்சாலும் நான் வந்து முயற்சி பண்ணுறேன். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்பவும் சொல்கிறேன், நான் வந்து சும்மா ஒன்று இந்த வ்ளாகெல்லாம் பண்ணணும் போகிறேன். ஸோ நான் வந்து இந்த இதில் எதுக்காக இந்த ஃபீல்டு நான் இறங்குறேன்னாக்கா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஆசை. பைக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்து எனக்கு வந்து அவங்கள பார்த்து அந்த சேனல் எப்படி வந்துச்சு நமக்கே புரியல. ஸோ நான் பைக்கர்ஸ் பார்த்தாவே எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நாமளும் அந்த மாதிரி ஒரு பைக்கர்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம வந்து பைக்கர் ஆகலாம். நீங்களும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க எடுக்கிறீங்கனாக்கா அதோட என்னோடய வாழ்த்துக்கள் அட்வான்ஸ். ஸோ நமக்கு தான் யாரும் சொல்கிறது இல்லை, பரவாயில்ல. இருந்தாலும் நாம தான் ஆறுதல். பேச பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தராக போயின்னே இருக்கிறாங்க. இந்த இடத்துல யாராவது நிற்பாங்களான்னு சொல்லி நான் பார்க்குறேன். அப்படி இல்லைனாக்கா நிப்பாட்டி நான் பேசிடுறேன் பாருங்கள். நம்ம வந்து ஒன்று நினச்சோனாக்கா அது முடிகிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணினே இருக்கணும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் கூட இன்னொரு ஒன்று எதாவது ஒன்று நம்ம லைஃப்பில் எதாவது ஒன்று சாதிக்கணும். அதுதான் இப்போ எனக்கு பெரிய இதாக இருக்குது. பார்க்கலாம், நம்ம கூட நீங்கள் இருக்கிறீங்க, பாருங்கள். நம்மளால் முடிஞ்சாலும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நம்மளை எங்கேயாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, நிப்பாட்டுங்க, நான் வந்து பேசுகிறேன். வாங்க இப்போ நம்ம வண்டி சேனல் பேர் பார்க்கலாம். தான் நம்ம நின்றுக்கிறோம். ஸோ இந்த ரோடே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக இருக்குது ரோடு. அப்புறம் இந்த இடத்துல நம்ம வண்டி இருக்குது. என்ன கீ இருக்க இடத்துல காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்களா, ஒரு மாஸ்க் ஒன்று காமிக்கலாமே அப்படின்ட்டு தான். நம்ம சேனலை பாருங்கள், ஸ்டிக்கர். வண்டி பாருங்கள் எந்த அளவு அழகாக இருக்குது. ஸோ நம்ம வண்டி வச்சுக்கிறது விதம் தாங்க. நம்மகிட்ட வண்டி இருக்குனாக்கா அது எக்ஸலாக இருந்தாலும் சரி, சைக்கிளாக இருந்தாலும் சரி, அதை நாம் தான் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நம்மளால் சப்போஸ் நடந்து போக முடிஞ்சால் நடந்து போயிடலாம். இல்லை நம்மகிட்ட வண்டி இருந்தால் வண்டியில் போயிடலாம். இல்லை அது கூட இல்லை, சைக்கிள் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைக்கிள் இருக்கவங்களாம் கவலையே படாதீங்க. ஒரு நாள் இப்போ நீங்களும் ஒரு வண்டி வாங்குவீங்க. ஸோ நானும் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னாக்கா ஐயோ பேச போயிட்டே இருக்கிறாங்க எப்பா. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஒரு நாள் நீங்களும் ஒரு வண்டி வாங்குவீங்க. ஸோ அந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம்
பார்த்து பத்திரமா பொறுமையாக வண்டி ஓட்டுங்க. ஏன்னா அவங்க ஓட்டுறாங்க இவங்க ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஓட்டக்கூடாது. ஸோ நம்ம சேஃப்டி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ நான் இப்போ இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன்னாக்கா எல்லாம் பார்த்தீங்களா, இப்போ நான் இந்த அளவு நான் பேசுகிறேன்னாக்கா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படி தாங்க இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கூச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக 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 அதுவே பழகிடும். பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. என்ன ஆனாலும் சரி நாம் ஒரு பைக்கர். பார்த்தீங்களா என்ன ஒரு மாஸ், அதுவும் டுக்காட்டி. நிப்பாட்ட முடியலை, நிப்பாட்டவும் முடியாது. வெயிட் பண்ணுங்க, இன்னும் பைக் வரும், பார்க்கலாம். அங்கே பைக்ஸ் வரும் சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ பைக்ஸு எதுவும் வரல. ஸோ அந்த கடுப்பில் தான் இப்போ நான் கிளம்பினுக்கிறோம். பார்ப்போம் வெளியில் எதாவது ஒரு பைக் எடுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ½ hour கிட்ட நின்று இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து ஒரு பைக்கர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ பைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபஸ்ட்டு இந்த அண்ணாவை தான் பார்த்தோம். பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஐயோ எப்படி பேசுறதுனே தெரியல. அண்ணா பேர் வந்து அண்ணா பேர் வந்து ஹசார். வண்டி பேர் ஒரு நிமிஷம். அண்ணா பேர் வந்து ஹசார். பைக் பேர் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன். ஸோ இந்த வண்டி வந்து நம்ம ஹைவே இந்த டோல்கேட் முன்னாடி பார்த்தோம். ஸோ வந்த வேகம் வந்து நம்மளால் பிடிக்க முடியல. ஸோ நான் டார்கெட் பண்ண வண்டி இங்கே வந்து நிற்கொண்டு. ஸோ இங்கே தான் இருக்குது வண்டி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தோம், ரெண்டாவது இந்த வண்டி. ஹாய்ண்ணா, அண்ணா பேருண்ணா? அரவிந்த். ஓ, எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? மைசூர். ஓ, சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணா? अब कौन सा हम बैंगलोर जा रहे हैं इसके? अच्छा, कहाँ जाता है सर? कांचीपुरम. अच्छा, प्लेस क्या प्लेस कांचीपुरम में? कांचीपुरम में मणिबांगुरम पता है? अच्छा, उसके पास गाड़ी वीडियो नंबर नोट कर सकते हैं. हाँ, जो वंडी पेर பார்த்தீங்கன்னா BMW. ஸோ BMW வண்டிக்கா சிசி கேட்டா 310. ஸோ வண்டியோட சிசி பார்த்தீங்களா 310 இது. ஸோ நம்ம அண்ணா வந்து பெங்களூர்லேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு வந்துருக்குறாங்க. ஸோ அந்த வழியாக நம்ம போயிருந்தோம். அங்கே இருக்க பாருங்க நம்ம வண்டி. ஸோ அங்கே நிப்பாட்டிட்டு இந்த வழியாக அண்ணாவை பார்த்தோம். ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தெரியாது, ஹிந்தி தான் அப்படின்னாங்க. ஸோ ஓகே, அண்ணாவுக்கு ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிடுறேன் வீடியோ இது பண்ண.